कोटयो ब्रह्महत्यानाम् अगम्यागमकोटयः सद्यः प्रलयमायान्ति மகாதேவேதி கீர்த்தனாத். கோடிக்கணக்கான பிரம்மகத்தியாதி பாபங்கள் எல்லாம் விடுமாம் மகாதேவா மகாதேவான்னு சொன்னாக்க. பிரம்மகத்தி முதலிய பஞ்சமகாபாதங்களுக்கு பிராயசித்தம் கிடையாது சாஸ்திரங்களில். பிரம்மகத்தி, சுராபானம், ஸ்வர்ணஸ்தேயம், குருதல்பகமனம், தத்சங்கி சங்கம், இப்படி 5 விதமான பாப்பங்கள் சொல்லியிருக்காள். பிரம்மகத்தினா ஒரு பிராமணனை போய் வதம் பண்ணுறது, பணத்தை திருடுறது. அந்த காலத்தில் தங்கம், இந்த காலத்தில் பணம். அப்படி பணத்தை யாராவது வச்சுருந்தானாக்கா தெரியாமல் 5 ரூபா எடுக்கிறது, 10 ரூபா எடுக்கிறது, 8 நாள் தானே எடுத்தேன். இப்படி திருடினாக்கா அது ஒரு மகா பாப்பம். பஞ்சமகாபாதகத்தில் ஒன்றா சொல்லியிருக்காள். ஸ்வர்ணஸ்தேயம், அதே மாதிரி குருதல்பகமனம், குருவுடைய பத்னி கிட்ட விபரீதமான பழகிறது. சுராபானம், அதுதான் எல்லாருக்கும் தெரியும், நிறைய நடக்கிறது. இது ஒரு மகாபாதகம், இதுக்கு பிராயசித்தம் கிடையாது. கடைசியில் ஒரு பஞ்சமகாபாதகத்தில் 5ஆவதாக ஒன்று சொன்னாள். என்னன்னாள், பிராமணனை வதம் பண்ணக்கூடியவன், அதுக்கு உடந்தையாக இருக்கக்கூடியவன், கள்ளு குடிக்கக்கூடியவன், அதுக்கு உடந்தையாக இருக்கக்கூடியவன், அதே மாதிரி பணம் முதலியதெல்லாம் திருடுறவன், அதுக்கு உடந்தையாக இருக்கக்கூடியவன், அதே மாதிரி குருதல்பகமனம் பண்ணக்கூடியவன், அதுக்கு உடந்தையாக இருக்கக்கூடியவன். இவாளோட சேர்க்க வச்சுட்டு இவாளோட பேசி பழகினா அது ஒரு மகா பாப்பம்னு சொல்லிவிட்டான். அது 5ஆவது பாப்பம். இதுதான் பெரிய பாப்பம். பாக்கினாலும் மன்னவன் அந்தந்த பாப்பத்தோடு முடிஞ்சு போயிடும். இவன் வச்சுட்டு இருக்கிற பாப்பமானது இந்த 4ஐயும் சேர்த்து கொண்டு வந்து இவன்கிட்ட கொடுத்துருமான். அப்படி 5ஆவது பாப்பம். அந்த பாப்பத்துக்கும் பிராயசித்தம் கிடையாது சாஸ்திரங்களில். இப்படி இருக்கக்கூடிய மகா பாப்பங்களுக்கெல்லாம் பிராயசித்தம் என்னன்னால், கோட்டையோ பிரம்மஹத்யானாம், கோடிக்கணக்கான முறை இந்த மாதிரி பாப்பங்கள்லாம் பண்ணி நமக்கு முதல் கொண்டு ஒரு பிராயசித்தம் உண்டுன்னா, அகம்யாகமகோட்டயா சத்யः பிரளயமாயாந்தி. மகாதேவா மகாதேவான்னு அப்படி ஒவ்வொரு மூச்சுக்கும் சொல்லிகிட்டே இரு. நன்னா மனசு தாபப்பட்டு வருத்தப்பட்டு இப்படி தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லி வருத்தப்பட்டு பகவன் நாமாவை சொல்லு. இதை தவிர வேறு வழி கிடையாதுன்னு விட்டாள். மகாதேவேதி கீர்த்தனாத்.